ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபெப் வாய்ஸ் ஓவர் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 8 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோ உங்களை தேடி வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அப்போது ஹீரோயின் வந்து கேட்பா, இது என்னது இது இந்த லேப்டாப்பில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஹீரோ சொல்வான், அது உன் அண்ணன் தான் அந்த லேப்டாப்பில் இருக்கான், அவன் வந்து ஒரு கொலைக்காரன் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயின் வந்து ஷாக் ஆவா. அப்போ ஹீரோ சொல்லுவான், அவன் அண்ணன் வந்து ஒரு பொண்ணை வந்து கொலை பண்ணிட்டு கல்கடியிலேருந்து கீழே தூக்கி போட்டான், சூசைட் மாதிரி அதை மாற்றிட்டான். போலீஸும் இந்த கேஸ் வந்து சூசைட் நினச்சிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அண்ணன் ஒரு கொலைக்காரன் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்கிறான். இங்கே நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவளுக்கு. அவங்க அண்ணன் இந்த மாதிரி பண்ணிட்டான்னு தெரிஞ்ச அப்புறமா வந்து நம்ம ஹீரோயின் கேட்குறா ஹீரோ கிட்ட, நீ யாரு, நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க, இந்த விஷயத்தில் நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் வந்து என்னை வந்து தேடாத, நான் யாருன்னு சொல்லிட்டு நீ என்ன தேடாத, முதல்ல உன் ஃபேமிலியில் என்ன நடக்குது நீ பாரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ சொல்கிறான், எப்படியோ போய் உன் அண்ணன்கிட்ட கேட்க தான் போகிறேன், பட் என்ன அவன் வந்து இன்னோசன்ட்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்காக உன்னை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவான், நீ அதை நம்பாத, ஏன்னா நீ உன் கண்ணால் எது பார்த்தியோ அதை மட்டும் நம்பு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அங்கேருந்து நம்ம ஹீரோயின் போயிடுவா. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயின் வந்து அந்த ரூம் விட்டு வெளியே வரா. வெளியே வந்தால் அங்கே வந்து ஹீரோயினோட ஃபேமிலி இருக்காங்க. அப்போது வந்து ஹீரோயினோட அப்பா வந்து பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க, பேய் அலைஞ்ச மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஹீரோயின் சொல்கிறா, இல்லை நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுது. ஸோ அப்போ சொல்கிறா, அந்த வீடியோவில் வந்து நீ ஒரு பொண்ணை கொலை பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோடனே அவங்க அண்ணன் டென்ஷனாகி அந்த சைட் போயிடுறான். அவங்க அப்பா சொல்கிறாங்க, யார் உனக்கு இது காமிச்சது, ஹீரோ காமிச்சானா உனக்கு அப்படின்னு. அப்போ ஹீரோயின் சொல்கிற, ஆமாம் அவன் தான் காமிச்சா, இப்போ அது பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் ஷாக்கே ஆலையே, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பார்த்து கேட்குறா. அவங்க அப்பா இல்லை, ஆமாம் எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறான். அப்போது அதுக்குள்ளே வந்து ஹீரோயினோட அண்ணன் வந்து கேட்க போடுறான், இந்த மாதிரி நான் வந்து ஒன்றும் கொலை பண்ணல, நான் அங்கேருந்து கிளம்பும் போது அவள் உயிரோடு தான் இருந்தா, நான் அடிக்கும் போது அவள் சாவலை அப்படின்னு சொன்னான். நான் அங்கேருந்து வந்தது அப்புறம் தான் வந்து அவன் பேலன்ஸ் சூசைட் பண்ணி கீழே இறந்துட்டா, இதுதான் உண்மை, நான் யாரையும் கொலை பண்ணல, என்னை நம்பு சொல்கிறான். இங்கே நம்ம ஹீரோயினுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிறா. சொல்லிட்டு வரும்போது ஸோ அவங்க அண்ணன் மேலே தான் ஃபுல் தப்புன்னு நினச்சிருப்பா ஹீரோயின்னு. பட் இங்கே வந்து அவங்க அண்ணன் வந்து இந்த மாதிரி மாற்றி பேசும்போது மேபி இவ இன்னோசென்ட்டாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிக்கிறான். இந்த இடத்துல வந்து அவள் கன்ஃபியூஸ் ஆகிறா. ஸோ இவ ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, எந்த சைடு இருக்கிறா, எந்த சைடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ என்ன பண்ணுறா, அவங்க அண்ணன் வந்து பிரேக்கை அழுவுறதை பார்த்துட்டு போய் ஹக் பண்ணிக்கிறா. சரி அண்ணா ஒன்றும் இல்லை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பின்னாடி வந்து ஹக் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கிட்ட சிக்னல் காட்டுறான் அவங்க அண்ணன், ஹீரோயின் எப்படியும் நம்ப வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சிக்னலை காட்டுறான். இங்கே வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டே இருக்கா. அப்படியே இந்த சீன் முடியுது. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோ கிட்ட ஸ்ட்ரைட்டாக போய் கத்திட்டு இருக்கான், உனக்கு எங்கே அந்த வீடியோ கிடச்சிச்சு, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற, பழைய விஷயத்தில் எதுக்கு நீ நோண்டுற, உனக்கு யார் அந்த வீடியோ அமைச்சது, அது எதுக்கு ஹீரோயின்கிட்ட போட்டு காமிச்ச அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அப்போ ஹீரோ சொன்னால், நான் ஒன்றும் போட்டு காட்டல, அவளே தான் வந்து பார்த்தா, அதுவும் இல்லாமல் அது உண்மை தானே, ஒரு பொண்ணை உண்மையை தானே அவள் கொலை பண்ணா, பொய் ஒன்றும் யாருமே காட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டிஃபெண்ட் பண்ணிட்டுருக்கான். இப்போ வந்து ஹீரோயினோட அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பண்ணாத, நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி, அவன் வந்து என்னோட பையன் வந்து உனக்கு தம்பி மாதிரி தானே, இந்த மாதிரிலாம் பண்ணாத, நீ வந்து இந்த வீடியோ வந்து வெளியே விட்டேன்னா நம்ம ஃபேமிலி எல்லாம் உனக்கும் சேர்த்து தான் அசிங்கமாயிடும், தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணாத, எல்லாருமே தான் இதில் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. ஹீரோ கத்துறா, என் ஃபேமிலி கிடையாது, பேருக்குள்ள ஒரே விஷயம் அக்ரிமெண்ட் மட்டும்தான், ஆனால் நீ யாருமே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இங்கே வந்து ஹீரோயினோட அப்பா டென்ஷனாகி அந்த ரூம் விட்டு வெளியே போயிடுறாங்க. இங்கே நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு அழுதுட்ருக்கா. அப்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வரான். ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறான், என் அண்ணன் வந்து கொலை பண்ணியிருக்க மாட்டான், கண்டிப்பாக அவனால் கொலைலாம் பண்ண முடியாது, அவன் நல்லவன் தான் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்போ வந்து ஹீரோயின் கேட்குறா ஹீரோ கிட்ட, நீ தான் ப்ளே பண்ணுறியா, எங்கள் ஃபேமிலி வந்து பிரிக்கணும்னு சொல்லிட்டு நீ தான் கேம் ஏதாவது ப்ளே பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா ஹீரோ கிட்ட. ஹீரோ வந்து செம்மையாக டென்ஷன் ஆகி என்னை பிடிச்சிட்டு கத்துறான், அண்ணன் கொலைக்காரன், அண்ணன் ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டான், எப்படி ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு ஏன் நடக்காத மாதிரி சிரித்து பேசிட்டு லைஃப்பை கடந்து போக முடியுது. ஸோ அப்போ ஹீரோ சொல்கிறான், இது எல்லாமே உன் அண்ணன் பண்ணிவிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கான், ஏன்னா நீ வந்து என்னை அக்யூஸ் பண்ணுறியா, நான் ப்ளே பண்ணுற கேமு உங்கள் ஃபேமிலிக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து, போதும் நிறுத்து, எதுவும் பேசாத, இதுக்கு மேலே என்னால் எதுவுமே கேட்க முடியல,
என்னை தனியாக விட்டுரு, நான் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படி சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. ஸோ நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினோட அப்பா, அவங்க அண்ணன், அவங்க அம்மா எல்லாருமே இருக்காங்க. இப்போது அவங்க அண்ணன் சொல்கிறான், ஏதாவது தெரிஞ்சுதா எப்படி அந்த வீடியோ கிடச்சிச்சின்னு அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட கேட்குறான். அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க, இல்லை தெரியல, அவன் எதுவுமே சொல்லலை, எப்பயும் போல் வழக்கம் போல் அவன் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அப்பா. அப்போது வந்து ஹீரோயினோட அண்ணன் சொல்கிறான், இது கண்டிப்பாக அந்த கோட்டு போட்டு வாங்கிட்டு தான் வாங்கியிருப்பான். பட் அவங்க 2 பேரும் தானே எனிமீஸ், எப்படி அவன் கொடுத்துருப்பான், இது எல்லாமே எனக்கு அகேன்ஸ்டாக போகும், தெரிஞ்சே அவன் ஏன் அப்படி பண்ணான் அப்படி சொல்லிட்டு செம்மையாக ஃப்ரீக் அவுட் ஆகி கத்துறான். அப்போது வந்து அந்த பையன் சொல்கிறான், அப்பா என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க, இதுலேருந்து எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு செம்மையாக கத்துறான். பொண்ணு கொன்னது உண்மை தான் போல், அதை மறைக்க தான் இவங்க எல்லாருமே இப்படி பிளான் பண்ணுறாங்க. ஸோ இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. ஸோ நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பீச் ஓரமாக ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அந்த இடத்துல வந்து ஹீரோவும் பின்னாடி வந்து நிற்கிறான். எதுவுமே பேசாமல் அவன் சைலண்டாக நின்றுட்டுருக்கான் நம்ம ஹீரோ. அப்போ நம்ம ஹீரோயின் சரி நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திச்சு போகலான்னு பார்க்கும்போது அங்கே ஹீரோ இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறா, என்னை தனியாகவே விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் நம்ம ஹீரோ சொல்கிறான், இல்லை உனக்கு ஏதாவது ஆகிட போது தான் நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். இவ சொல்லுவா, உன்னை திருத்தவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ அங்கேருந்து கிளம்பி பாப்பா. போகும்போது அங்கேயே இவளுக்கு மயக்கம் வந்துடும், அப்படியே மயங்கி கீழே வந்துடுவான். அப்போ நம்ம ஹீரோ வந்து அவளை தூக்கிட்டு போவான். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. ஸோ நெக்ஸ்ட் சீனில் வந்து நம்ம ஹீரோயின் காரில் வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ கேட்குறான் ஹீரோயின் கிட்டே, நீ இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் சொல்கிறா, ஓகே தான், நான் இப்போ ஃபைன், நல்லா தான் இருக்கேன் அப்படின்றா. இப்போது ஹீரோ கேட்குறா, நம்ம டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் சொல்கிறா, இல்லை நான் வீட்டுக்கு தான் போகணும், என்னை தயவு செஞ்சு வீட்டில் போய் விட்டுரு அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. அப்போ நம்ம ஹீரோ தான் வந்து ஹீரோயினை வந்து கார்லேருந்து தூக்கிட்டு போய் அவங்க அந்த வீட்டோட வாசலில் விடுறான். நம்ம ஹீரோயினும் உள்ளே போயிடுறான். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. ஸோ நெக்ஸ்ட் சீனை காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினோட அப்பா, அவங்க அண்ணன் அந்த கோட்டு போட்ட பையனை தான் பார்க்க போயிருக்காங்க. அந்த வீடியோ எப்படி போச்சு அப்படி சொல்லி கேட்க போயிருக்காங்க. அப்போ தான் அவன் சொல்கிறான், இல்லை நான் என்னோடய ஓன் எனிமிக்கே நான் கொடுப்பேண்ணா இந்த வீடியோவை, நான்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ தான் அவன் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறான். வெயிட் பண்ணுங்க, இப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, ஹீரோயின் வந்திருந்தாங்க நான் சாப்பிட்ற இடத்துக்கு, அப்போ தான் அந்த வீடியோ எடுத்திருப்பான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோட்டு போட்டு பையன் கெஸ் பண்ணிடுறான். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. சீன் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் ரூமில் வந்து அவனோட ஃப்ரெண்டு இருக்கா. ஸோ ஃப்ரெண்டு கேட்குறா, நீ ஓகேவா, நீ வந்து பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக தெரியுது அப்படின்னு சொல்கிறா அவளோட ஃப்ரெண்டு. அப்போது ஹீரோயின் சொல்கிறா, இல்லை நான் ஒரு நாளும் எஞ்சிக்கும் போது மோசமாக தான் ஆகிட்டுருக்கு நாள், என்னால் சுத்தமாக முடியல, பட் இருந்தாலும் நான் சீக்கிரமாக ஃபைன் ஆகிடுவேன், இதை கடந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேசிகிட்ருக்கா. ஸோ கரெக்டாக அந்த டைம் வந்து நம்ம ஹீரோ உள்ளே வரான். உள்ளே வந்தோன்னே அவள் ஃப்ரெண்டில் சரி நான் அப்புறமா வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட் வந்து அங்கேருந்து போயிடுறான். இங்கே நம்ம ஹீரோயின் வந்து சீட் போத்திட்டு தூங்குறா. ஸோ இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. ஸோ நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் வந்து அந்த சித்தியோட பொண்ணு தான் வந்து ஹீரோட ரூமுக்கு வரா. ஸோ வந்துட்டு அங்கே ஹீரோயின் படுத்துட்ருக்கா. பார்த்துட்டு ஹீரோயினை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது சரி அவளே வந்து சரி நம்ம இப்போ வேணாம், இது கரெக்டான டைம் இல்லை, நம்ம கரெக்டான டைமில் அவளை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வெளியே போகலான்னு போகிறா. அப்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ வரான். வந்துட்டு நீ என்ன இந்த ரூமில் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அவள் சொல்கிறா, இல்லை உனக்காக பிஸ்கெட் எடுத்துகிட்டு வந்தேன், பிஸ்கெட் கொடுக்கலான்னு பார்த்தா நீ இல்லை, அதனால தான் நான் வெளியே போயிட்டு இருந்தேன், கரெக்டாக நீ வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவில் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்கெட்டை வாங்கிக்கிறான். இவ்வளோ வெளியே போயிடுறா. நம்ம ஹீரோ வந்து உள்ளே வரான். உள்ளே வந்து பார்த்தா ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோக்கு வந்து ஃப்ளாஷ்பேக்கில் போயிட்டுருக்கு. இவன் எப்படி மயங்கி வந்தா அதெல்லாம் சொல்லிட்டு பேக்கில் போயிட்டுருக்கு அவனுக்கு மைண்டில். ஸோ அவன் என்ன பண்ணுறான், ஹீரோ வந்து ஹீரோயின் பக்கத்தில் உட்காடுறான். உட்காந்துட்டு ஹீரோயினை பார்த்துட்டு சொல்கிறான், நீ பார்க்க ரொம்ப இன்னோசென்ட்டாக தெரியுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிகிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோயின் வந்து ஆல்ரெடி தூங்கிட்டு தான் இருக்கா. ஸோ அவளுக்கு எதுவுமே கேட்கல. இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து கை வச்சு பார்க்குறான், தலையில் கை வச்சா ஃபீவரிஷாக தெரியுது. அப்புறம் என்ன பண்ணுறான், லிப்ஸை வச்சு செக் பண்ணுறான். லிப்ஸ் வச்சாலுமே ஃபீவரிஷாக தெரியுது ஹீரோக்கு. எனக்கு எந்த ஊரில் லிப்ஸ் வச்சு செக் பண்ணுவாங்க தெரியல, இந்தியன் சினிமாவில் நான் பார்த்ததே இல்லை. லிப்ஸை வச்சு ஃபீவர் இருக்கா இல்லையா செக் பண்ணுறது, இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து ஹீரோ என்ன பண்ணுறான், போயிட்டு பாத்ரூமில் போயிட்டு டவலை ஈரம் பண்ணிட்டு வந்து ஹீரோயினுக்கு வந்து தலையிலலாம் வச்சு அந்த டெம்பரேச்சரை குறைக்கிறான். ஸோ நம்ம டவல் வைக்கும் போதே ஹீரோயின் வந்து முழிச்சிக்கிறா. ஸோ முழிச்சிட்டு எழுந்துக்கலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறா, இல்லை எழுந்துக்காத படு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஹீரோயின் கேட்குறான், உனக்கு என்ன திடீர்னு என் மேலே வந்து இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஹீரோ சொல்கிறான், இன்ட்ரெஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிகிட்ருக்கான். அப்போ ஹீரோயின் கேட்குறா, நான் தான் உனக்கு டாய் ஆச்சு, எப்போ சீக்கிரமாக ரெக்கவரி ஆவ, என்னை வச்சு செய்யலாம் தானே நீ பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா.
அப்போ ஹீரோ சொல்கிறான், இல்லை எனக்கு 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 சேர வேண்டிய பொருள் எதுவாக இருந்தாலுமே ஹார்ம் ஆகிறது எனக்கு பிடிக்காது, அதாவது கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்காது, அதனால நான் ஹெல்ப் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. அப்போ வந்து ஹீரோயின் சொல்கிறா, நான் வந்து எப்போவுமே உனக்கு சொந்தமாக மாட்டேன், என்றைக்குமே அது நடக்காது, நீ வந்து கனவு காணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. நம்ம ஹீரோ வந்து அந்த ரூம் விட்டு வெளியே போகிறான். ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம என்ன பண்ணுறா, கீழே போகிறான். வெளியே போனால் அங்கே வந்து இந்த கோட்டு போட்ட பையன் இருக்கான். ஸோ கோட்டு போட்ட பையன் அப்போ தான் வரான் போல். நம்ம ஹீரோவும் போயிட்டு கேட்குறான், எவ்வளோ தைரியம் தான் நீ திரும்பி வருவ, நீ அடித்த காயம் கூட ஒன்றும் போல், நீ திரும்பி வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். அப்போ அவன் சொல்கிறான், நீ வந்து என்கிட்ட எனக்கு சொந்தமான ஒரு பொருளை வந்து நீ திருடிட்ட, இதுக்கு பேர் திருட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், உனக்கு சொந்தமான பொருளை எனக்கு புரியல, நீயே அந்த வீடியோ வச்சு ஒரு ஃபேமிலியை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்த, போலீஸ்கிட்ட போய் கொடுக்க வேண்டியதை விட்டுட்டு ஒருத்தவங்களை வச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்த, அப்போது நீலாம் வந்து நியாயத்தை பற்றி பேசுகிறியா அப்படி சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். அப்போ அவன் சொல்கிறான், நீ வந்து இதுக்கு எல்லாமே வந்து வச்சு செய்வேன், நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டு போட்ட பையன் சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், உன்னால் உன் ஃபோனில் இருக்க வீடியோவே ப்ரொடெக்ட் பண்ண முடியல, நீ வந்து என்னை வந்து ரிவெஞ்ச் எடுக்க போறியா, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். அந்த கோட்டு போட்ட பையனும் அங்கேருந்து போயிடுறான். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீட்டில் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போகலான்னு போகிறப்போ அவள் பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் ஒரு என்வலப் இருக்குது. அந்த என்வலப்பில் என்ன இருக்குன்னா ஃபோட்டோஸ் இருக்குது. யாரோட ஃபோட்டோஸ்னால் ஹீரோயினோட அண்ணனோட ஃபோட்டோஸு, அந்த பொண்ணோட அந்த கொலை பண்ணாங்க அந்த பொண்ணோட சேர்ந்து இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஹீரோ கிட்ட வந்து கேட்குறா, நீ வந்து என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறியா அந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. இப்போ ஹீரோ சொல்கிறான், நான் வந்து உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணிட்டா ஆக போகுது, இல்லை எனக்கு உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணுறதா என்னோடய வேலையா, உன்னை விட எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஹீரோயினெல்லாம் சரி சைலண்ட்டாக சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போகலான்னு போகிறப்போ அவளுக்கு லைட்டாக சுற்றுற மாதிரி ஆகிடுது. அப்போ நம்ம ஹீரோ தான் பிடிக்கிறான் ஹீரோயினை. பிடிச்சிட்டு அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் வந்து இப்போ உங்ககிட்ட எதுவுமே ஆர்கியூ பண்ணுற மாதிரி இல்லை, ஏன்னா நீ ரொம்ப சிக்காக இருக்க, முதல்ல ரெக்கவர் ஆகிட்டு வா, அதுக்கப்புறம் நம்ம எது இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. ஸோ நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு முடிட்டு அங்கே நின்று யோசிச்சுட்ருக்கா. இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. ஸோ நெக்ஸ்ட் சீனில் மார்னிங் ஆகிடுச்சு. ஹீரோயின் வந்து எழுந்துக்கிறாங்க. அப்போது ஹீரோயின் சொல்கிறா, நீங்கள் என்னை பற்றி கேர் பண்ண எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. அப்போ ஹீரோ சொல்கிறான், நான் யாரும் கேர் பண்ணல, என் கூட இருக்கவங்க யாருமே சிக்காக இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், லைக் ரெஸ்ட் ரூம் போகலான்னு போகிறப்போ நம்ம ஹீரோயின் அங்கேருந்து ஓடி வந்து ஹீரோக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுவான். ஸோ அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான், இது செகண்ட் டைம் நீ இந்த மாதிரி பண்ணுறது, நெக்ஸ்ட் டைம் நான் உன்னை விட மாட்டேன், நீ சிக்காக இருக்கிறதுனால தான் உன்னை விட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இங்கே அந்த சீனை போய் கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோயினோட அண்ணன் இருக்கான்ல, அவன் ஒரு பொண்ணை கொலை பண்ணால, அந்த பொண்ணோட ப்ரொஃபைல் பிக்கு, இன்ஸ்டாவில் இருக்க பிக்கு, எஃபியில் இருக்க பிக்கெலாம் பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறா. அப்போது கரெக்டாக ஹீரோ வந்தோடனே அதை ஹைட் பண்ணுறா அந்த ஃபோனை. ஸோ நம்ம ஹீரோ கேட்குறான், என்ன ஹைட் பண்ணுற, காட்டுன்னு சொல்லிட்டு அவள் கொடுக்காம வச்சிட்ருக்கா. அப்போ நம்ம ஹீரோ வந்து வலுக்கட்டாயமாக கையிலேருந்து பிடுங்கி பார்க்குறான். பார்த்ததுக்கப்புறமா வந்து அந்த பொண்ணோட ஃபோட்டோ பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்கிறான், எனக்கு நல்லாவே தெரியும் உன் அண்ணன் தான் கொலை பண்ணான்னு, ஏன்னா நீ அக்செப்ட் தான் பண்ண மாட்டேற, இன்னும் நீ ஒத்துக்க மாட்டேற உன் அண்ணன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, உன் ஃபேமிலி மாதிரி நீயும் 2 முகம் கொண்டவன், 2 ஃபேஸ் கொண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து டென்ஷனாகி வெளியே போயிடுறா. ஹீரோயினும் பின்னாடியே போயிடுறா. அப்போது அவங்க 2 பேர் வெளியே போனதுக்கப்புறமா அந்த ரூமுக்கு வந்து இந்த சித்தி பொண்ணு இருக்கால அவள் வரா. வந்து பார்த்தா லைக் இந்த சோஃபாலேயும் வந்து பெட்டு இருக்கும்ல, ஸோ அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறா. ஸோ இவங்க 2 பேரும் ஒன்றா இல்லை போல், தனித்தனியாக தான் இருக்காங்க, ஒரே ரூமில் தனித்தனியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப சந்தோஷப்படுறா. இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. ஸோ நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ காட்டுறாங்க. ஸோ ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக ஹீரோயினோட அண்ணன் வரான். வந்து இந்த மாதிரி பேசுகிறான், நான் இன்னும் சொன்னால் நான் எந்த தப்பும் பண்ணல, அந்த பொண்ணே தான் எல்லாமே பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிகிட்ருக்கான். அப்போது ஹீரோ சொல்கிறான், இல்லை நீ இந்த தப்பு பண்ண, என்கிட்ட எல்லா ப்ரூஃப்ஸும் இருக்குது, வீடியோஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போது அந்த டைம் நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கும் போது பின்னாடி வந்து அதாவது அண்ணன் நிற்கிறான், அண்ணனுக்கு பின்னாடி வந்து ஹீரோயின் வந்து நிற்கிறா. ஹீரோயின் ஃபேமிலி, ஹீரோட ஃபேமிலி எல்லாருமே வந்துடுறாங்க. ஸோ அப்போது வந்து நம்ம ஹீரோ வந்து கண்டினியூவாக பேசிகிட்ருக்கான். அப்போது ஹீரோட அண்ணனுக்கு தெரியல, ஸோ அவங்களாம் வந்து நிற்கிறாங்க பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அவன் இப்படி திரும்பி நின்றுட்டுருக்கான் ஹீரோவை பார்த்த மாதிரி.
ஸோ அப்போ ஹீரோ சொல்கிறான், உன்னை கண்டிப்பாக நான் ஜெயிலுக்கு அனுப்புவேன், என்கிட்ட எல்லா ப்ரூஃப்ஸுமே இருக்குது, நான் வந்து போலீஸ்கிட்ட கொடுத்து கோர்ட்டுக்கு இழுத்து உன்னை ஜெயிலுக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், இல்லை நான் லாயர் வச்சு ஈஸியாக வெளியே வந்துடுவேன், ஏன்னா நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான். அப்போது ஹீரோ சொல்லுவான், உன்னால தான் ஆங்கரே கண்ட்ரோல் பண்ண முடியாது, நீ தான் கண்டிப்பாக பண்ணியிருப்ப அந்த கொலையை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். அப்போது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவன் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடும் ஹீரோயினோட அண்ணனுக்கு. அவன் ஒத்துப்பான், ஆமாம் நான் தான் பண்ணேன், இப்போ என்ன அதுக்கு, நான் எப்படி இருந்தாலும் வெளியே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்மையாக கத்திடுறான். அப்போ வந்து பின்னாடி இருந்தவங்க எல்லாருமே கேட்டுடுறாங்க. ஹீரோயினுக்கும் உண்மை தெரிஞ்சிச்சு, ஹீரோயினோட அண்ணன் தான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் வாயிலே ஒத்துக்கிற மாதிரி நம்ம ஹீரோ பண்ணிட்டான். ஸோ தெரிஞ்சிச்சு. அப்போது வந்து ஹீரோயினோட அப்பா கேட்குறாங்க, நீ என்ன பண்ண போகிற, ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, நீ என்ன பண்ண போகிற இந்த வீடியோ வச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போது வந்து ஹீரோ வந்து கரெக்டாக ஹீரோயினுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு ஹீரோ சொல்லுவான், இந்த டிசிஷன் வந்து நான் எடுக்க மாட்டேன், ஹீரோயின் தான் எடுப்பா அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ என்னென்னா அந்த வீடியோஸ் கிட்ட கொடுக்கலாமா, இல்லை வந்து இதை அப்படியே மறைச்சிடலாமா, போலீஸ்கிட்ட கொடுக்காம மறைச்சிடலாமா சொல்லிட்டு அந்த டிசிஷன் யார் எடுப்பானா ஹீரோயின் தான் எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுறான். இங்கே எபிசோட் 8 வந்து முடிச்சிடுறாங்க, கண்டினியூ போட்டு முடிச்சிடுறாங்க. ஸோ எபிசோட் 8 இங்கே கம்ப்ளீட்டட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். எபிசோட் 9 நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். வீடியோ கொஞ்சம் டிலே ஆனாலுமே நான் கண்டினியூவாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் டெய்லியும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு வீடியோ, ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுறேன். அண்ட் see you in the next video. Bye bye.